கேரக்டர்ஸ்ல வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு வரும். இன்னும் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரி அது பிரைமரி. அப்போ மேம் இது வந்து மெமாரியன் கிளாண்ட் இஸ் கன்சிடர் டு பி ஆஸ் எ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னு இருக்கும்போது ஃபீமேலுக்கு அப்போ விச் ஒன் இஸ் கன்சிடர் டு பி ஆஸ் அ பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ விச் ஒன் இஸ் கன்சிடர் டு பி ஆஸ் எ பிரைமரி அப்படின்னா ஓவரிஸ் ஆர் கன்சிடர் டு பி ஆஸ் த பிரைமரி sexual characteristics for the female reproductive system. Okay, so main வந்து பாத்தீங்க அப்படின்னா it has what is the main protection for the female reproductive system. உங்களுக்கு தெரியும் female gamete that is an ovum which should produced as a egg. female உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா egg ப்ரொடியூஸ் ஆகும். and main வந்து பாத்தீங்க அப்படின்னா it should also secrete the steroid hormones. இந்த ovaries என்னென்ன secrete ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ovum or egg produce பண்ணும். and then one more வந்து பாத்தீங்கன்னா it should be produced as the steroids. steroids வந்து produce ஆகும். that is considered to be as a ovarian hormone சொல்லலாம். steroid hormones அப்படின்னு சொல்லலாம். it is also called as இன்னொரு நேம் என்னன்னா ovarian hormone சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. steroid hormones ஆல்சோ சொல்லணும் 10th + 2 கேட்க மாட்டாங்க. பட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் வரும்போது அசோசியேஷன் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ மேம் நீங்கள் ஒவாரியன் ஹார்மோன் தான் சொன்னீங்க, அப்போ ஸ்டெராய்டு ஹார்மோன் சொல்லுவேன் யோசிக்கக்கூடாது. இது அதர் நேம் ஃபார் ஒவாரியன் ஹார்மோன். ஓகேவா? ஸோ த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் ஈச் சைட் ஆஃப் த லோயர் அப்டாமன். ஸோ ஈச் ஓவரி ஆஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி எஸ் நீங்கள் படிச்சுட்டு அப்படின்னா இந்த பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஃபின் ஃபாலிகல் சொல்லிட்டு நீங்கள் 10th எடுத்துன்னு ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இதில் இருக்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தானே. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்கும்? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த லோயர் பார்ட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும். அண்ட் ஈவன் தோ ஈச் ஓவரி சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த படித்தோம் இல்லையா? ஸ்பெர்மோட சைஸ் என்ன, அதோட லென்த் என்ன, அதனோட விட்த் என்ன, அதோட திக்னஸ் என்ன, அதோட கவரேஜ் டைம் என்ன சொல்லுவோம்? டெஸ்டிஸோட கவரேஜ் டைம் இட் இஸ் அன் கம்பார்ட்மெண்ட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள இருக்குன்னு சொன்னேன். அவுட்டர் மோஸ்ட் கவரேஜ் சொன்னேன் இல்லையா? நான் அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கு சொல்லலாமா? டெஸ்டிஸ் ஸ்க்ரோட்டம் இஸ் அ சாக் பேக். அதை கேட்கல. டெஸ்டிஸ் யூனிக் சரியா? ஸோ அது மாதிரி வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும் சரியா? ஸோ இந்த ஓவரியோட சென்டிமீட்டர் அந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் a 2 to 4 centimeter in length. ஓகேவா? வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ஓவரி? இட் இஸ் கன்சிடர் டு பி அஸ் a 2 to 4 centimeter length and it is connected to the pelvic wall by the uterus by ligaments. ஸோ இது எங்க வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பர்டிகுலர்லி இட் ஷுட் பி கனெக்டட் இன் த பார்ட் ஆஃப் யூட்ரஸ். அந்த யூட்ரஸ்க்கு எப்படி மேம் கனெக்ட் ஆகும்? கம்பல்சரி ஒரு கனெக்ஷன் தேவை இல்லையா? the term is considered to be as a ligaments அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ligaments அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? and one more the ovary is covered by a layer of cuboidal epithelium. இப்போ testis வந்து பாத்தீங்கன்னா it is covered by the densely thick layer. the term is considered to be as a cubicle அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ovary வந்து பாத்தீங்கன்னா it should be has a covered by some layer. ஓவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா covered layer இருக்கும். அந்த covered layer ஓட நேம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is considered to be as a cuboidal epithelium சொல்லுவோம். ஓகே, ஓவரியோட covered name is considered to be as a cuboidal epithelium அப்படின்னு சொல்லுவோம். cuboidal epithelium அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். and one more important question வந்து பாத்தீங்கன்னா the outer coverage of the ovary is considered to be as a cuboidal epithelium that is known as DAG. அப்படி ஒரு question வரலாம். that is considered to be as a germinal epithelium. so it's considered to be the name of germinal epithelium அப்படின்னு சொல்லுவோம். so germinal epithelium just a recapitulation என்ன அப்படின்னா the female reproductive system அப்படின்னா கம்பல்சரி என்ன இருக்கணும்? ஃபுல்ஃபில்லாக என்ன இருக்கணும்னா pair of ovaries இருக்கணும், pair of ovidus, uterus, cervix, vaginal, external genitalia இருக்கணும் and pair of mammalian gland இருக்கணும். so pair of mammalian gland is considered to be as a secondary sexual characters வரும். so what is it support for the mammalian gland? mammalian gland எதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா particularly it is support for the ovulation, fertilization, pregnancy,
birth and child care. And even though the pair of ovaries is considered to be as the primary sexual characters, so the ovary has produced the ovum or egg. So from it also secreted the hormone. The term is considered to be as a ovarian hormones as well as the steroid hormones. So the outer coverage of the ovary is covered by the cuboidal epithelium. The term is considered to be as a germinal epithelium. The size of ovum is considered to be as 2 to 4 cm length. It is directly connected to the uterus with the help of some ligaments. Okay. Notes எடுத்துட்டீங்களா? Each ovary is covered by the thin epithelium. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா germinal epithelium அப்படினு சொல்றோம். It is encloses with the stromata. கேள்விப்பட்டிருக்கீங்களா? +2 ல क्वेश्चन வந்திருக்கு. ஸ்ட்ரோமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஸ்ட்ரோமா. Can you able to remember the term stroma? So ovaries வந்து பாத்தீங்க அப்படினா இது மேல ஒரு கவரேஜ் இருக்கும். சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக போறோம். ஓகேவா? அதுல என்ன சொல்றோம் அப்படினா cuboidal epithelium அப்படின்னு சொல்றோம். காமனா சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படினா germinal epithelium அப்படிங்கற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவோம். So ஒரு இந்த ஒரு pair of ovaries இருக்கு இல்லையா? So each ovary is covered by a it is not a dense layer இருக்காது. உங்களுக்கு டெஸ்டிஸ் மாதிரி இந்த ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா it is not at all considered to be as a dense layer. It is considered to be as a thin layer. It is considered to be as a thin layer. அந்த thin layer வந்து இந்த ஓவரிஸ் எப்படி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோம் ஆஃப் ovarian stroma. இது ஒன்றா தெரியும் ovarian stroma. Okay. So the stroma is divided into two zones. இந்த stroma வந்து பாத்தீங்க அப்படினா அந்த thin layer வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு மேலே 2 layers மாதிரி கவர் போட்டுருப்பாங்க. It is again divided into the two parts ஆ பிரிக்க முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா outer cortex and inner medulla. எப்படி உங்களுக்கு கிட்னில outer cortex inner medulla கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த outer ovarian stroma நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா outer cortex and inner medulla அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் அப்படினா ரெண்டு டைப்பா பிரிக்க முடியும். outer cortex and inner medulla அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படினா two types ஆ பிரிக்கும். So the oviduct it is considered to be as a fallopian tube. அது எல்லாருக்குமே தெரியும். The oviduct is considered to be as a fallopian tube. Particularly uterus and vagina constitute to be as a female accessory ducts. என்ன அப்படினா ஒரு ஓவம் வந்து வெளியில வந்து ரீச் ஆகி வரும்போது அது accessory எது வழியா நமக்கு வெளியில வந்து ரீச் ஆகும் எப்படி வந்து accessory ஆகும் அப்படிங்கும்போது it should mainly consist of the fallopian tubes, uterus and vagina. இது மூணு சேர்ந்தா பண்ண முடியல. ஒன்று மிஸ் ஆனாலோ மிஸ் ஆன சான்சஸ் கிடையாது இல்லையா? எதில் ஒன்னோட கண்டினியூட்டி இல்லாமல் எதுலேயாச்சும் ஒன்றுல வந்து நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா the egg should not be reached at the correct time. கண்டிப்பாக நமக்கு ரீச் ஆகாது. ஸோ the pregnancy will be postponed இல்லையா? That is the main thing. So each fallopian tube இது क्वेश्चन கேட்கலாம். What is the length of the fallopian tube? fallopian tube ஓட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது பரவாயில்ல சொல்லுங்க தப்பா தான் எனக்கு சொல்லுங்க 6 to 7 10 to 12 சென்டிமீட்டர் வரும். அது இன்னும் அது 6 to வந்து வாசா டிஃபரன்ஸ் ஆகும். நேற்று படிச்சிங்க இல்லையா வாசா டிஃபரன்ஸ் மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் போகும்
10 to 12 centimeter long. So fallopian tube length வந்து பாத்தீங்க அப்படினா 10 to 12 centimeter long and extends from the periphery each ovary to the uterus. Ma'am, இந்த fallopian tube எது வரைக்கும் நம்ம reach ஆகும் அப்படினா it should be reaches to the till uterus வரைக்கும் reach ஆகும். சரிங்களா? ஸோ fallopian tube ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அது எங்கே போய் யூட்ரஸ்ல போய் கரெக்டாக வந்து ரீச் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி ஆஸ் எ ஆக்சசரி பார்ட் ஆஃப் த female reproductive system. Okay, the part closer to the ovary is funnel shaped. So மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். Just 2 minutes. சரியா? எப்படி போய் ரீச் ஆகுதுன்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈச் fallopian tube லென்த் நான் சொல்லிட்டேன் 10 to 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்குமா அப்படிங்க. த பார்ட் க்ளோஸ் டு த ஓவரி இஸ் funnel shaped infundibulum அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை infundibulum? இதுவும் உங்களுக்கு +1 +2 வந்த கொஸ்டின். infundibulum கண்டிப்பாக படிச்சிருக்கீங்க. infundibulumனா எங்கே இருக்கும்? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் infundibulum? என்னம்மா? Tap the basis of the infundibulum order work. The edges of the infundibulum possess like a finger-like position is considered to be as a fimbriae, and the funnel-like structure and the infundibulum வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் அது வராது. கீழே ஒரு இன்டீரியர் பார்ட் அது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஃபைன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபிங்கர்-லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள ஃபிங்கர்-லைக் வில்லைன்ஸ் வச்சு particular term is constituted as a villi உள்ள இன்டீரியர் பார்ட் ஸ்மாலாக படிச்சிருக்க மாதிரி infundibulum உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ fimbriae அப்படின்னு சொல்லுவோம். மார்க் பண்ணிடுவோம். the term is considered to be as a fimbriae. இது ஒரு மார்க் பண்ணிக்கலாம். fimbriae. What is the finger like projections which should be present inside of the infundibulum? Fimbriae. So, ma'am, what is the usage of fimbriae? Fimbriae is only present in the infundibulum. So, what is the usage of all this? Is part of the இதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா which is used in collection of ovum after the ovulation. So, ovulation process நடக்குது அப்படின்னா அதோட ஒர்க் என்னன்னா அந்த ஓவம் கலெக்ட் பண்ற வேலையை எது பார்க்கும்? இந்த fimbriae தான் பார்க்கும். சரியா? which will collect the fimbriae வந்து பார்க்கும். சரியா? and one more வந்து பாத்தீங்க அப்படின்னா it should be main வந்து பாத்தீங்க அப்படின்னா the infundibulum leads to a wider part of the oviduct part as a ampulla. So wider part கீழ வந்து ரீச் ஆகும்போது அதை இந்த ஒரு படிச்ச கொஸ்டின் is considered to be as a ampulla அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ampulla அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? so the last part of oviduct ஆகட்டும் isthmus as narrow lumen it is joined to the uterus. so last part நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா oviduct அப்படின்னு சொல்லுவோம். அந்த oviduct கீழே வரது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்டா யூட்ரஸ் கூட போய் அது ஜாயிண்ட் ஆகிடும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூபக்டமி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ